இந்த முதல் 10 நாட்கள் இருக்குது, பிறை கண்டதிலிருந்து 11வது நாளை அடைகிற வரைக்கும் உள்ள 10 நாட்கள், இந்த 10 நாட்கள்ல நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, அதுதான் எல்லா அமல்களையும் விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மக்கள் பார்க்கிறதுக்காக உங்களுடைய அமல்களை செய்கிறது, மக்கள் பேச வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காக உங்களுடைய தான தர்மங்களை செய்கிறது, உங்களை வணக்க வழிபாடுகளை செய்கிறது, இதுதான் நான் அதிகமா பயப்படுறேன் என்று சொன்னாங்க. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஹஜ்ஜுடைய நேரத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தவிர்த்து கொள்ளணும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த அழகிய சந்தர்ப்பத்தில் நாம் அடைய இருக்கக்கூடிய துல் ஹஜ் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை தெளிவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி நாங்கள் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ் நம் மீது அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் என்பதை நாங்கள் எல்லாம் சிறு வயதிலிருந்து அறிந்திருக்கிறோம். இந்த அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், சில நேரங்களில் நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பை கேட்குற நேரத்தில் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். சில அமல்களை செய்கின்ற பொழுது அந்த அமல்களுக்குரிய நன்மைகள் மாத்திரம் அல்லாமல் நாம் செய்யக்கூடிய அந்த நாளை பார்த்து, செய்யக்கூடிய மாதத்தை பார்த்து, செய்யக்கூடிய நேரத்தை பார்த்து அதிக நன்மைகளை வழங்கக்கூடியவனாகவும் நம்முடைய ரப்பு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் நாம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று அல்லாஹுக்கு நாங்கள் புகழ்ச்சியான இந்த வார்த்தையை சொல்கின்றோம். இந்த வார்த்தைக்கு தகுதியானதாக இருக்கும் அளவுக்கு தான் நாம் அடைய இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதமும் இருக்கிறது. அல்லாஹ் நம் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறான், எவ்வளவு இரக்கமுடையவனாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதத்துடைய சிறப்புகளை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், எவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகிறான், எவ்வளவுக்கு அல்லாஹ் நமக்கு அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது அல்லாஹ் சூரத்து தௌபாவுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹ்வின் பதிவேட்டில் மாதங்கள் 12 ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த நாட்களில், இந்த வருடத்தில் 12 மாதங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பதாகவே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சொல்லிட்டு மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், அதிலே 4 மாதங்களை புனிதமாக்கியிருக்கிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடம் முழுவதிலையும் 4 மாதங்களை நமக்காகவே சிறப்பித்திருக்கிறான், அதை புனிதமாக ஆக்கியிருக்கிறான். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே சொல்வதற்குரிய நோக்கம், அந்த நாட்களில் நாங்கள் மற்றவருடைய இரத்தத்தை ஓட்டக்கூடாது, போர்க்களத்துக்கு செல்லக்கூடாது, யுத்தம் நடைபெறக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இந்த 4 மாதங்களை புனிதமாக்கியிருக்கிறான். இந்த 4 மாதங்கள் என்னென்ன என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. புகாரியில் 3197வது ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 மாதங்களை சொல்லி காட்டுகின்ற பொழுது தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள் துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், இதை சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஜமாத்துல் ஆஹிர், ஷஅபானுக்கு இடையே கூடிய ரஜப் மாதம், இப்படி 4 மாதங்களை அல்லாஹ் புனிதமாக்கியிருக்கிறான். அப்போ போர் செய்யக்கூடாத மாதங்களை பொறுத்த வரைக்கும் 4 மாதங்கள்.
இதில் இந்த மாதங்கள் புனிதமிக்க மாதம். இதில் மிக முக்கியமாக நாங்கள் அடைந்து கொள்ள இருக்கக்கூடிய மாதம் என்ன? இந்த துல்ஹஜ் மாதம். இப்போ துல் காதாவுடைய மாதத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு 5-6 நாட்களில் துல்ஹஜ் மாதத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். இந்த மாதத்துடைய சிறப்புகள், அந்த நாள் எவ்வளவு முக்கியமானது நம்முடைய வாழ்க்கைக்கு என்பதை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் ரத்தின சுருக்கமாக அந்த மாதத்தை நாங்கள் கடப்போம். ஏன்னு தெரியுமா? அந்த மாதத்துடைய முதல் 10 நாளே மிக சிறப்புக்குரிய நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது அல்லாஹ் பல வசனங்களில் சில பொருட்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வான். சில நாம் பயன்படுத்தக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொருட்களை மேலே அல்லாஹ் சத்தியம் செய்வான். இப்படி சத்தியம் செய்யக்கூடிய அந்த பொருட்களை நம்ம பார்க்கின்ற பொழுது அது மிகவும் உயர்தரமாக மிகவும் நல்ல விஷயங்களாகத்தான் அது இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல சத்தியம் செய்வானா இல்லையா? வல் அஸ்ர், காலத்தின் மேலே அல்லாஹ் சத்தியம் செய்வான். இன்றைக்கி காலத்துடைய பெருமதி எல்லாருமே விளங்கியிருக்கிறோம். ஒரு வினாடியுடைய ஒரு நேரத்துடைய பெருமதி எல்லாம் இன்றைக்கி நாங்கள் அறிந்திருக்கிறோம். சாதாரணமாக வேலை செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஜும்மா உரை ஒருவருக்கு நீடித்து கொண்டிருந்தால் அந்த நேரத்துடைய பெருமதி நிறைய பேருக்கு வழங்கும். என்னதான் நரகத்தையே கொண்டு வந்து பேசினாலும் தலைக்கு எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வேலைக்கு போகணும், நேரம் கடந்து போகுது. இப்படி நேரத்துடைய பெருமதி இந்த வகையிலையும் புரிவோம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் சத்தியம் செய்கின்றானோ அதனுடைய பெருமதி மிக உயர்தரமாக இருக்கும். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வளையாலின் அஷிர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. அல்ல எப்படி சத்தியம் செய்கிறான்? அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகள் என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸினூடாக நாங்கள் அறிந்து கொள்கின்ற பொழுது அது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 தான் குறிக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை பற்றி சஹாபாக்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது எப்படி அறிவிக்கிறாங்க தெரியுமா? இந்த முதல் 10 நாட்கள் இருக்குது, பிறை கண்டதிலிருந்து 11ஆவது நாளை அடைகிற வரைக்கும் உள்ள 10 நாட்கள், இந்த 10 நாட்களில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, அதுதான் எல்லா அமல்களையும் விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஒலல் ஜிஹாத், ஜிஹாத்தை விட சிறந்ததா? போருக்கு போகிறத விட சிறந்ததா? நாங்கள் மார்க்கத்தை படிக்கின்ற பொழுதும் ஹதீஸ்களை குர்ஆனை படிக்கின்ற பொழுதும் உண்மைக்குமே மார்க்கத்தில் உயர்தரமான ஒரு அமல், நல்ல அந்தஸ்துக்குரிய ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அது ஜிஹாது தான். அல்லாஹ்வுடைய பாதையில் போய்த்து போராடுறது தான். இதனால தான் சஹாபாக்கள் உடனே கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா இல்லையா, அமல்களிலே மிக சிறந்த அமல் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் தான், அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் இந்த ஜிஹாதை விட சிறந்ததா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வலல் ஜிஹாத் இல்லா ரஜுலுன் ஹரஜ யுகாதிரு பி நஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜ பிஷையின். ஜிஹாதை விடவும் சிறந்ததுதான். ஆனால் போர்க்களத்திற்கு சென்று தனது உயிரையும் தனது சொத்தையும் தனது பொருட்களையும் இழந்து விட்டு வருகிறாரே அந்த உயிர் தியாகி இவரை விட கீழே, இவருடைய அந்தஸ்தை பெற முடியாது. அதுதான் அந்தஸ்திலே மிக உயர்தரமான அந்தஸ்து. ஜிஹாதில் 2ஆக பிரிக்கணும் நாங்கள். ஒன்று போர்க்களத்துக்கு போகிறதே மிக சிறந்த ஒரு அமல், அதில் போய் எங்களுடைய உயிர் போகும்னு சொன்னால் அதுதான் மிக சிறந்த ஒரு அமல். அதை நம்முடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் செய்திருக்கக்கூடிய அமல்களே மிக உயர்தரமான அமல். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற பொழுது வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்ல நமக்கு கட்டளை போடுறான், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறாங்களே உயிர் தியாகிகள், இவர்கள் மரணித்தவர்கள் என்று நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். பல் அஹ்யாவுன் வலாக்கின் லா தஷ்உரூன், என்றாலும் நீங்கள் அறியாத விதத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்குறாங்க, இந்த வசனத்துக்குரிய விளக்கம் என்ன? உயிர் தியாகிகள், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறாங்கடா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துகிறாங்க. முஸ்லிமில் 3834 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பச்சை நிறத்து பறவைகளின் கூடுகளில் அவர்கள் தங்கியிருப்பார்கள். பச்சை நிறத்து இந்த பறவை இருக்குதா இல்லையா, அதனுடைய கூடுகள் அவங்க இருப்பாங்க. யார்? உயிர் தியாகிகள். அவங்க சொர்க்கத்தில் அவங்களுக்கு விரும்பியவாறு திரிவாங்க. அதில் உணவாக இருக்கட்டும், அவங்க அனுபவக்கூடிய இன்பங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். எப்படி? இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமையில் விசாரணையை சந்திக்கக்கூடிய நாள் வரைக்கும் அவங்க மரணித்ததிலிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, இன்றை வரைக்கும்
அந்த சொர்க்கத்தில் பறவைகளை போல அவங்க சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மிக உயர்தரமான ஒரு அமல். இதற்கு கீழாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் அடைய இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாள், இதான் இந்த நாட்களில் நாங்கள் செய்யக்கூடிய அமல் தான் மிக சிறந்த அமல், இதற்கு கீழே உள்ள ஒரு அமல். அப்போ இந்த நாட்கள் நமக்கு கிடைக்க இருக்கக்கூடிய மிக பொக்கிஷமான ஒரு நாள். இதை நாங்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம், எப்படி நாங்கள் அதற்காக தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் ஒவ்வொருத்தரும் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு முன்னாடி நாங்கள் கடந்து வந்த ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுடைய 2 மாதத்துக்கு முன்பதாகவே அதற்காக நிறைய தயார்களை நாங்கள் செய்திருப்போம். அந்த நாட்களில் அல்லாஹ் கடமையாகி இருக்கக்கூடிய நோன்பு பிடிக்கணும் என்பதற்காக ரமலானுடைய மாதத்தில் வேலைக்கு போகாமல் அதுக்கு முன்னாடியே சம்பாதிச்சு வச்சு இப்படியான சில தயார்களான சில ஏற்பாடுகள் செஞ்சிருப்போம். ஏன்? அந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களும் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் அதை சொந்தமாக்கி கொள்கிறான் என்ற ஒரு காரணத்தினால். அதே மாதிரி தான் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். இந்த முதல் 10 நாட்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அமலை நாம் வரையறுக்கவே முடியாது. இவ்வளவுதான் நன்மை கிடைக்கும், இவ்வளவுதான் அல்லாஹ் கூலியை வழங்குவான், வரையறுக்க முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் சிறப்புக்குரியதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த நாட்களுக்கு நாம் எதையெல்லாம் செய்ய இருக்கிறோமோ கட்டாயம் செய்யணும். நம்முடைய அமல்களில் சுன்னத்தான அமல்களாக இருக்கட்டும், நம்முடைய பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், நாம் நோக்கக்கூடிய சுன்னத்தான நோன்புகளாக இருக்கட்டும், இந்த நாட்களில் அதிகப்படியாக நம்முடைய அமல்களை நாங்கள் அதிகப்படுத்தணும். இதில் குறிப்பாக விளங்க வேண்டிய ஒரு விஷயத்தை விளங்கணும். நிறைய இடங்களில் போதனை செய்யக்கூடியவர்களிடத்தில் இந்த முதல் 10 நாட்கள்லையும் கட்டாயம் நோன்பு பிடிக்கணும் என்ற அளவுக்கு என்ன செய்வாங்க, வலியுறுத்துவாங்க. நோன்பு பிடிச்சா சிறப்புக்குரியதான், நல்லா விளங்கணும். இந்த முதல் 10 நாட்களையும் எல்லா அமல்களும் சிறப்புக்குரியதுதான். இதில் என்ன விஷயம்னு சொன்னால், இதில் மார்க்கத்துடைய ஒரு குழப்பம் எங்கே வரும் தெரியுமா? நான் ஒரு விஷயம் நல்லதாக இருந்தாலும், நான் ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நான் சொல்லணும். இது சிறப்பு தானே என்ற அடிப்படையில் நீங்கள் எல்லாம் நோன்பு பிடிங்க கட்டாயம் இப்படி நான் சொல்வதாக இருந்தால் நான் தூதராக இருக்கணும், நான் அல்லாஹ்வாக இருக்கணும். அப்போ அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு மாத்திரம்தான் ஒரு கட்டளை போடுவதற்கு அதிகாரம் இருக்குது, ரசூலாவுக்கும் இல்லை. அதுவும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததை தான் ரசூலாவும் அறிவிக்கணும். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் கட்டாயம் நோன்பு பிடிங்க, ஒரு அரஃபாவுடைய ஒரு ஆஷுராவுடைய நோன்பை போன்று ரசூலா வலியுறுத்தி இருக்கிறாங்க என்று எனக்கு சொல்ல இயலாது. ஏன்? ரசூலா அப்படி சொல்லி தரல. மாறாக எப்படி சொல்லலாம்? இந்த நாட்களில் நீங்கள் நோன்பு பிடிச்சாலும் சரி, தொழுதாலும் சரி, தான தர்மங்களை செய்தாலும் சரி, அல்லாஹ்வை துதிச்சாலும் சரி, எந்த அமல்களை செய்தாலும் அது சிறப்புக்குரியதுதான். ஏன்னா இந்த 10 நாள் தான் பொக்கிஷம். அதில் இருக்கக்கூடிய நோன்பு அல்ல, அதில் இருக்கக்கூடிய தொழுகை அல்ல, இந்த 10 நாளும் நமக்கு கிடைத்த பொக்கிஷம். அதில் எதை செய்தாலும் அது சிறப்புக்குரியது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போ இந்த நாளை நமக்கு ஒரு பொக்கிஷமாக நம்ம பயன்படுத்தணும். இதில் மிக முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குமாக இருந்தால் நம்முடைய பாவ மன்னிப்பு அதிகம் கேளுங்க. உண்மைக்கு சொல்வதாக இருந்தால் நம்ம எவ்வளவோ அமல்களை செய்தாலும் அதை விட அதிகமாக பாவத்தில் ஈடுபட்டுடுறோம். உண்மையா இல்லையா? மனிதன் என்ற அடிப்படையில், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ற அடிப்படையில் நிறைய பாவத்தில் நம்மளை அறியாமலே விழுறோம். நிர்பந்திக்கப்பட்டோ நிர்பந்திக்கப்படாமலோ பொய்யாக இருக்கட்டும், ஏமாத்தாக இருக்கட்டும், வணக்கத்தில் பொடுபோக்காக இருக்கட்டும், ஜமாத்துகளில் கலந்து கொள்ளாக இருக்கட்டும், இப்படி எவ்வளோ விஷயங்கள் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை அறியாமலேயே பாவங்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. அதனால் இந்த ஒரு வாய்ப்பு பயன்படுத்துங்க. அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய நாள்னு சொன்னால் நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். சாதாரணமாகவே நம்முடைய ரப்பு எப்படி நம்ம துவா கேட்டாலும், எந்த நேரத்தில் கேட்டாலும், எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் அல்லாஹ் நம்மளை மன்னிக்க, நாம் கேட்டதை வழங்குவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். அதிலையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய நாள் என்று இந்த 10 நாளை. அப்போ அதில் நம்ம கேட்குற நேரத்தில் கட்டாயம் அல்லாஹ் வழங்குவான் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ நம்முடைய பாவ மன்னிப்புக்கு அதிகம் அதிகம் கேளுங்க, நம்முடைய வணக்கங்களை அதிகப்படுத்துங்க. மற்ற நாட்களை இந்த பொடுபோக்கை விட்டுடுங்க. எனக்கு நமக்கு கிடைச்ச மிக மிக பொக்கிஷம் அது. அது எந்த அளவுக்கு வரையறுக்குன்னு தெரியல. ஆனால் உண்மைக்கு விளங்குவதாக இருந்தால், ஒரு ரத்தின சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இது பொக்கிஷம், அதை விளங்கிக்கோங்க. இந்த 10 நாள் இருக்கிற முதல் 10 நாள் இது நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இதை சரியான முறையில் பயன்படுத்தினோம்னு சொன்னால் அதுக்குரிய கூலிய நாளை மறுமை நாளில் கட்டாயம் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த 10 நாளை கட்டாயம் என்ன செய்யுங்க, நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருங்க. அதுபோக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த துல்ஹஜ் மாதத்தில் நமக்கு இன்னொரு கடமையும் சுமத்திருக்கிறாங்க. நாங்கள்லாம் அறிந்த ஒரு கடமை தான் ஹஜ் செய்கிறது. இந்த ஹஜ் செய்ததை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிறு வயதிலிருந்து அறிந்திருக்கிறோம். முஸ்லீமாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய எல்லாருக்குமே 5 கடமைகள் இருக்குது.
அதில் லா இலாஹ இல்லல்லா என்பதில் உறுதியாக இருக்கணும். அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதில் உறுதியாக நம்பணும். அடுத்தது தொழுகை நிலைநாட்டணும். அதே மாதிரி ஜகாத்தை நிறைவேற்றணும், நோன்பை பிடிக்கணும். சக்தி உள்ளவங்க என்ன செய்யணும்? கஅபாவுடைய ஆலயத்துக்கு சென்று ஹஜ் செய்யணும். அப்போ இந்த 5 கடமை இல்லை, மிக முக்கியமான ஒரு கடமை தான் இந்த ஹஜ். இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதில் நாங்கள் முன்னுக்கு வரணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா சொன்னாங்க, ஐயுஹன்னாஸ் கது ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்களே, மனிதர்களே, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். ஃபஹுஜ்ஜு, எனவே ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கடமையை உணர்த்துறாங்க. அப்போ இது நமக்கு உரிய கட்டாய கடமை. இந்த கட்டாய கடமை நிறைவேற்றுவதற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோன்னு பார்க்கணும். சில நேரத்தில் நல்லா சம்பாதிக்கிறோம், நல்ல செல்வத்தை சேர்க்கிறோம், இன்னும் தேவை இருக்குது, இன்னும் அடிப்படை தேவையெல்லாம் இருக்குது. இப்போ சாதாரணமாக இப்போ இருக்கிற நிலைமையில் ஹஜ் செய்கிறதாக இருந்தால் கிட்டத்தட்ட 20 லட்சம் தேவை, 20-25 லட்சத்துக்கு மேலே என்ன பொருளாதாரம் தேவை. ஆனால் உண்மைக்கு இதை விட அதிகமாக செலவழிக்கக்கூடியவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஹஜ் செய்யாத நிறைய பேருடைய நிலைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை விட அது அடிப்படை தேவைன்னு இருக்குது, நம்முடைய ஆசையினுடைய தேவைன்னு இருக்குது. அந்த ஆசையுடைய தேவைன்னு வரக்கூட நம்முடைய கடமையை நீங்கிய பிறகு தான் செய்ய பார்க்கணும். பொதுவாக இப்போ தொழுகையாக இருந்தாலும் கட்டாய கடமையாக இல்லையா? சில நிர்பந்தத்தில் நம்ம நேரம் தவற போகும். அல்லது தொழுகை இப்படி பயணியாக இருந்தால் அந்த தொழுகை என்ன செய்வோம்? லுகரை அசரோடையோ அசர லுகரோடையோ சேர்த்து தொழுவோம். இப்படி என்ன செய்வோம்? சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை மார்க்கம் என்ன செய்து நமக்கு தருகிறது. அது சில நிர்பந்தத்தில் தான். இதே மாதிரி இந்த விஷயத்தில் பார்க்கணும். இப்போ ஜகாத் கடமை மாதிரி ஹஜ்ஜு நமக்கு கடமை. நம்முடைய பொருளாதாரத்தை பார்க்கணும். உண்மைக்கு எனக்கு ஹஜ்ஜு போகிற சக்தி இருந்தால் நம்ம இது கடமை என்பதை உணரணும். இதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்வீங்களோ தெரியலை, ஆனால் உள்ளத்தில் பதிவு செய்யணும்னா இது என் மீது கடமை. நான் மனிதருக்காக செய்கிற விஷயம் அல்லது, நான் மற்றவன் பார்க்கறதுக்காக செய்கிற விஷயம் இல்லை. நாளை மறுமையில் என்ன அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான். நான் தொழுகை விட்டால் எப்படி அல்லாஹ் விசாரிப்பானோ, நான் ஹஜ் செய்யவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். இன்றைக்கி மக்களிடத்தில் சொல்லிடலாம், இல்லை எனக்கு அது அங்கே இருக்குது, அங்கே கடன் இருக்குது, இங்கே கடன் இருக்குது, எதனாலும் சொல்லி மக்களிடத்தில் தப்பிச்சிடலாம். அல்லாஹ்விடத்தில் சொல்வதாக இருந்தால் நியாயமான காரணங்கள் இருக்கணும். நான் ஹஜ்ஜை செய்ய முடியாமல் இருப்பதற்கு நியாயமான காரணங்கள் இருந்தால் மாத்திரம்தான் ரப்பிடத்திலிருந்து தப்பிக்க முடியும். வாயால் அடைச்சிருவான், கைகால் பதில் சொல்லும், நம்முடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் பதில் சொல்லும், தப்பிக்கவே முடியாது. அப்போ அந்த நாளை மனசில் பதிவுங்க. நீங்கள் இப்படி பொருளாதாரம் இருந்தால் தான் கொடுக்கணும், இப்படி பொருளாதாரம் இருந்தால் தான் நீங்கள் ஹஜ் செய்யணும், இதெல்லாம் என்னால் சொல்லவே முடியாது. நீங்கள் உணரணும், என்னுடைய கடமை அது, நான் செய்ய வேண்டிய கடமை. அப்போ என்னுடைய பொருளாதார வசதி இப்படி இருக்குது, என்னுடைய கடனுடைய நிலைமை இப்படி இருக்குது. இதை அறிந்து நாம் செயல்பட்டால் நிறைய பேருக்கு ஹஜ்ஜு கடமை ஆகிடும். கடமையாக்கப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் உணர்றதில்லை, நிறைய பேர் அதை உணர்ந்து என்ன செய்யறதில்லை, செயல்படுறதில்ல. இதை இன்னும் சில விஷயங்களை புரிந்து கொள்ளணும். இந்த ஹஜ் செய்கிற நேரத்தில் சிலவங்க நிர்பந்திச்சும் செய்வாங்க, அதையும் பார்க்குறோம். அதையும் நம்ம தவிர்த்து கொள்ளணும். அதாவது சில நேரங்களை பார்க்குற நேரத்தில் சில பேர் நம்முடைய ஊர்களில் நம்ம அறிந்திருப்போம், சாதாரண ஒரு தொழில் தான் செய்வாங்க. அவங்களுடைய தேவை போக சேர்த்து ஹஜ் போடுறது வேறு விஷயம். எந்த அளவுக்கு சில மக்கள் சேர்க்குறாங்கன்னு சொன்னால், ஹஜ் செய்யத்தான் வேணும், நம்ம வசதி வந்தால் செய்யணும். அது அல்லாமே என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுகின்ற பொழுது, வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அந்த ஆலயத்திற்கு அல்லாஹுக்காக ஹஜ் செய்வது சென்று வர சக்தி பெற்றவர்களுக்கு கடமை. அல்ல எப்படி சொல்கிறான், அந்த ஆலயத்திற்கு சென்று வர சக்தி இருக்கணும், உடலாலையும் பொருளாதாரத்திலையும் சக்தி பெற்றவர்களுக்கு கட்டாய கடமை. இது அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இன்றைக்கு நிறைய இடங்களில் நாங்கள் பார்க்குற விஷயம் என்னென்றால், சாதாரண தொழில் செய்வாங்க, இவங்க என்ன செய்வாங்க, குடும்பத்துக்கு செலவழிக்க மாட்டாங்க, தனக்கு அடிப்படை தேவையில் செலவு செய்ய மாட்டாங்க. ஏன், ஹஜ் செய்யணும்னு நியத்து வச்சுட்டாங்களாம். அதனால் அடிப்படை தேவை இல்லாமல் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, பிள்ளைகளுக்கு ஒழுங்காக ஆடைகளை வாங்கி கொடுக்குறதில்ல, ஊட்ட ஒழுங்காக கவனிக்கிறதில்ல, தான தர்மங்கள் செய்கிறதில்ல. இப்படி செய்யாமல் சேர்த்து போகிறதுக்கு இது நம்மளை நாங்களே நிர்பந்திக்கிறது. இதை மார்க்கம் என்ன செய்யுது, நமக்கு இப்படி கட்டளை போடலை. அதான் அல்லாஹ் அழகாக சொல்கிறானே இல்லையா, சக்தி பெற சக்தி உள்ளவங்க. நீங்கள் அந்த நிலைமையை அடைஞ்சால் தான் நமக்கு என்ன, இந்த ஹஜ் செய்கிறது கடமை. நம்மளா போய்த்து என்ன செய்கிறதில்ல, அதை அடைகிறதில்ல, அது அல்லாம பார்த்து வழங்குவான். அதுக்கான எண்ணங்கள் இருக்கணும், ஆசைகள் இருக்கத்தான் செய்யணும். ஆனால் என்ன தெரியுமா, நிர்பந்திக்கக்கூடாது. அடிப்படை தேவைகளுக்கு நமக்கு செலவழிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நம்முடைய குடும்பம், மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் தாய் தந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு கிழிஞ்ச ஆடையோட புள்ள போவான் ரோட்டில், மற்றவங்க மதிக்கிற மாதிரி இருக்க மாட்டான், அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமைக்கு இருக்க மாட்டான், உண்ணக்கூடிய உணவு வசதி இருக்காது. இப்படியான நிலைமையில சேர்த்து போகிறது அது நாமளே நிர்பந்திக்கிறது புரிந்து கொள்ளணும்.
நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா ஜஅல அலைக்கும் ஃபித் தீனி மின் ஹரஜ் மில்லத அபீக்கும் இப்ராஹிம். அதை எப்படியாப்பட்ட மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான் என்பதை அல்ல ரசூலுல்லாஹ்வுடாக நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். எப்படி? உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கமான இம்மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படலை. அதை இப்ராஹிமுடைய மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மார்க்கம் எப்படி தெரியுமா? நம்மளை எந்த சிரமமும் இல்லை. நம்ம பெருசாக நினைக்கிற மாதிரி மிச்சம் கஷ்டப்பட்டு தான் ஹஜ் செய்யணும்னு இல்லை. அந்த வசதியை அடைஞ்ச கட்டாயம் செய்யணும். அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, நம்ம உண்மைக்கு அந்த நிலைமை அடைஞ்சிருக்கிறோமா, நம்முடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செஞ்சிட்டோமா என்ற நிலைமைக்கு வந்துட்டால் கட்டாய கடமை நம்ம என்ன செய்யணும்? ஹஜ் செய்யணும். நம்மளை நாளே நிர்பந்திச்சு கொண்டு நம்ம தேவைகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம செய்கிறது நம்மளை நாமளே கஷ்டத்துக்கு ஆளாக்குறது. இப்படி மார்க்கம் என்ன செய்யலை, நமக்கு ஏவல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். இதில் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். இந்த ஹஜ் கடமை இருக்குதா இல்லையா? கட்டாயம் செய்யணும். நாசமாக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறோம். மக்களுடைய புகழ், மக்கள் நம்மளை ஹாஜின்னு சொல்லணும் என்ற அந்த பேராசை இருக்குது. இது நம்முடைய எல்லா அமல்களையும் நாசமாக்குது. இதை பார்க்குறோமா இல்லையா? எல்லா அமல்களையும் விட இந்த ஹஜ் செய்கிற நேரத்தில் தான் பெரிய பரபரப்பாக இருக்கும். ஊட்ட பார்த்தோம்னு சொன்னால் பெரிய பரபரப்பாக இருக்கும். 5 வேளை கடமை தொழுகை எப்படி கடமையோ அதே மாதிரி தான் ஹஜ் கடமை. லுஹூர் தொழுகைக்கு பரபரப்பாக இருக்காது. பாங்கு சொல்லும், இகாமத்தும் சொல்லப்பட்டுடும், ஒருவர் பிந்திடும், யாருமே ஏவ மாட்டாங்க, எந்த பதட்டமும் இல்லை. அதுவும் கட்டாய கடமை. எங்கே பதறாங்க தெரியுமா? இந்த ஹஜ் செய்கிற நேரத்தில். என்ன பதறாங்கன்னு சொன்னால் பேர் போகணும், ஊரில் நான் ஹஜ்ஜி போகிறேன்னு தெரியணும். எந்த அளவுக்கு நடக்குது? இப்போ 20 லட்சம் செலவழிக்க வேண்டியவர் 30-35 லட்சம் செலவழிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. என்ன? எல்லா சொந்தங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், வெளியூரில் இருக்கிறவங்க உள்ள எல்லாரையும் போய் சந்திக்கணும். போகிற நேரத்தில் ஏதாச்சும் இப்படி பார்க்குற நேரத்தில் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை செலவழித்து தான் இன்றைக்கி மக்கள் போகிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஹஜ்ஜை நிறைவேற்றணும் என்ற அந்த உணர்வு இல்லை, நான் ஹாஜி என்ற பேரை பெறணும். இன்றைக்கி அதான் நடக்குது. உண்மைக்கு அதுதான் இன்றைக்கி உலமாக்கள் கூட என்ன செய்யணும், இந்த ஹாஜி என்ற பட்டத்துக்காக போகிறதில்ல, நம்முடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக போகிறோம். இன்றைக்கி பள்ளிகளில் கூட என்ன நடக்குது தெரியுமா? ஹஜ்ஜி போகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு கிழமைக்கு முன்னாடி அல்லது ஒரு நாளுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவாங்கடா, லிஸ்ட்டை வாசிக்க தொடங்கிடுவாங்க. அப்துல் காதர் இப்ராஹிம் அல் ஹாஜ் நாளைக்கு ஹஜ்ஜே போயிருக்கிறாரு, நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க. அசீர் ஹாஜி நாளைக்கு ஹஜ்ஜே போயிருக்கிறாரு, துவா செஞ்சுக்கோங்க. ஏனையே 4 தடவை ஹஜ் செஞ்சிட்டாரு, இன்னும் அல்ல பறக்க செய்திருக்கிறான். இப்படி என்ன செய்வாங்க, பேரை வாசித்து இன்றைக்கி என்ன செய்யப்படுது? பள்ளிகளில் அரங்கேறுது. ஒரு பெருமையை நம்ம ஏற்படுத்தணுமா? முகஸ்துதியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மார்க்கம் தடுக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய கடமைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை அழகாக சொல்லி காட்டுகின்றான். வமா உமிரும் இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபாஅ வ யுகீமுஸ் ஸலாத்த வ யுத்துஸ் ஸகாத்த வ ذلك தீனுல் கையிமா. அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடப்படலை. அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்டுக்கு எப்படி ஆரம்பிக்கிறான்? உங்களுக்கு கட்டளையிடப்படலை. எப்படி கட்டளையிடப்படலை தெரியுமா? அல்லாஹ்வை தூய்மையான முறையில் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை நீங்கள் எப்படி வணங்கணும்? உங்களுடைய வணக்கங்கள் அனைத்தும் தூய்மையான அடிப்படையில் இருக்கணும். முகஸ்துதிக்காக மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக இப்படி இருந்து விடக்கூடாது. முழுக்க தூய்மையாக இருக்க வேண்டும். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். மார்க்கத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் உறுதியான மார்க்கம். இந்த கட்டளைகள் தான் உங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை அல்லாஹ் சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றான். அப்போ நமக்குரிய கட்டளை என்னன்னு சொன்னால் அல்லாஹுக்காக செய்யணும். லிவஜிஹில்லா, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக மட்டும்தான் என்னுடைய அமல் இருக்கணும். இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா? ஏண்ட பேருக்கு முன்னாடி ஹாஜின்னு வரணும், அல் ஹாஜின்னு வரணும். இதற்காகத்தான் இன்றைக்கி செய்யப்படுது. இன்றைக்கி எந்த அளவுக்குன்னு சொன்னால், சில நேரங்களில் சில இடத்துல நம்ம போய் என்ன செய்வோம்னா, சில வியாபார இடங்களில் முதலாளிமாரெல்லாம் பெரும்பாலும் ஹாஜியெல்லாம் தான் வைப்பாங்க. போய்த்து அவர்கிட்ட பேர் அசீராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அசீர்னான அந்த சாமனை தாங்கன்னு சொன்னால் பக்கத்துலேயே வாயில் தட்டுறான், பக்கத்தில் ஏசுகிறான். என்ன, அவர் செஞ்ச ஹஜ்ஜுக்கு மரியாதை கொடுங்க வாப்பா. நான் மரியாதை கெட்டத்தை நம்ம பேசினேனா? அடே போடன்னு பேசினேனா? வாடா போடான்னு பேசுனேனா? இல்லை, நான் மரியாதை தான் பேசினேன். என்ன மரியாதை எதிர்பார்க்குறீங்க? ஹாஜின்னு சொல்லலை, நீங்கள் அசிர் ஹாஜின்லா சொல்லணும். என்ன அசிர் மரியாதை கட்டத்தை நம்ம இப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு நம்முடைய முஸ்லீம்கள் இன்றைக்கி ஹஜ்ஜிக்கு போனாலே ஹாஜி சொல்லப்படணும். இன்றைக்கி தொலைவாரா யாருக்குமே என்ன செய்யறதில்ல, அசீர் முசல்லின்னு சொல்லணும்னு யாருமே சொல்கிறதில்ல. சொல்கிறோமா? தான தர்மங்கள் அதிகமாக செய்கிறான், யாருமே அசீர் முத்தசத்திக், அதை தர்மம் செய்யக்கூடியவர்னு யாருமே சொல்கிறதில்ல. அப்போ யாருமே எந்த அமலை செய்தாலும் அந்த பேருக்குரிய அடைமொழியை போட்டு கூப்பிட்றதில்லை. இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு மட்டும் செய்கிறாங்கன்னு சொன்னால் பொருளாதாரம் அதிகமாக செலவழிக்கப்படுது. என்ன தெரியுமா? பணக்காரன்னு விளங்க. அப்போ தான்
ஹாஜின்னு உண்மைக்குமே ஹாஜின்னு சொல்லப்பட்டால் என்ன, அவர் பெரிய ஒரு அந்தஸ்து தான். பெரிய பெரிய முதலாளிமார் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய வீடியோ எல்லாருக்கும் என்ன இப்ராஹிம் ஹாஜியார்னு இருக்கும், இங்கே இஸ்மாயில் ஹாஜியார்னு இருக்கும், இங்கே அபுபக்கர் ஹாஜியார்னு இருக்கும், எல்லாரும் பெரிய வசதி படுத்தர இருப்பாங்க. என்னத்துக்கு அந்த ஹாஜின்னு பார்த்தா பணக்காரன்னு சொல்கிறது பெருமை ஏற்படுத்துகிற மாதிரி தான், அதனால ஹாஜி போடுறாங்க. இன்றைக்கி ஹாஜி தான் அதை விட கேவலமாக இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்களா இல்லையா, இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும், உங்களுக்கு மத்தியில் நான் பயப்படுவதெல்லாம் எது தெரியுமா, அஷ்ஷிருக்குல் அஸ்கர், சிறிய இணைவிப்பு தான். பெரிய பெரிய இணைப்பு அல்ல. நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேற கடவுளை வணங்கி விடுவீர்கள் என்றோ, அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் சரி வணங்கி இதை பயப்படல. ரசூல் அதிகமாக பயப்படுவதெல்லாம் சிறிய இணைப்பு தான். அந்த சிறிய இணைப்பு என்ன என்பதை ரசூலாத்தில் கேட்குறாங்க. அர்ரியா, ரசூலை சொல்கிறாங்க முகஸ்துதி, மக்கள் பார்க்கிறதுக்காக உங்களுடைய அமல்களை செய்கிறது, மக்கள் பேச வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காக உங்களுடைய தான தர்மங்களை செய்கிறது, உங்களை வணக்க வழிபாடுகளை செய்கிறது, இதுதான் நான் அதிகமாக பயப்படுறேன் என்று சொன்னாங்க. இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி ஹஜ்ஜுடைய நேரத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தவிர்த்து கொள்ளணும், இதை 7 மாதங்களுக்கு விட்டுறணும். ஹாஜின்னு சொல்கிறது தவறா இல்லை என்பது ரெண்டாவது. ஹாஜின்னு சொன்னால் முகஸ்துதி ஏற்படுதா இல்லையா, பெருமை வருதா இல்லையா, கௌரவம் ஒன்று வருதா இல்லையா, இது வந்துடும் சொன்னால் அந்த ஹஜ்ஜுடைய கடமையே முடிஞ்சு. ஹஜ்ஜை நிறைவேற்ற எவ்வளோ பெரிய நன்மையை நம்ம செய்கிறோம், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படக்கூடிய அந்த அமலை செய்கிறோம். செஞ்சுட்டு நாளை மறுமையில் எப்படி சந்திக்கிறது தெரியுமா, நம்ம தான் மிகப்பெரிய ஒரு பாவியாக சந்திக்கிறோம். ஏன் தெரியுமா, முகஸ்துதி என்ற ஒரு காரணத்தினால். ரசூல் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, நாளை மறுமையில் நீங்கள் வருவீங்க உங்களுடைய கணக்குகளை பார்ப்பதற்காக. அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்ச அமலெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, முழுக்க முழுக்க நீங்கள் பாராட்டப்படணும், மக்களுடைய முகஸ்துதிக்காகவே இருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்யுங்க தெரியுமா, யாருக்காக செஞ்சீங்களோ அவங்க இடத்துல போய் கேட்டு பாருங்க, யாருக்கே தருவாங்களா. அவனை பதறிட்டு இருப்பான், ஏண்ட நிலைமை என்ன தெரியல, ஏண்ட தொழுகையுடைய நிலைமை என்னன்னு தெரியல, நான் செஞ்ச ஜக்காத்துடைய நிலைமை என்னன்னு தெரியல, நான் செஞ்ச ஹஜ்ஜுடைய நிலைமை என்னன்னு தெரியல, இப்படி எல்லாம் பதறிட்டு இருப்பான். அவன்கிட்ட வைத்து நம்ம கேட்கலுமா? அல்லாஹ் சொல்வதா ரசூல் சொல்றாங்க. அப்ப நாளை மறுமையில் இந்த நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படக்கூடாது என்று சொன்னால் எங்களுடைய அமல்கள் முழுக்க முழுக்க யாருக்காக இருக்கணும், அல்லாஹுக்காக மாத்திரம்தான் இருக்கணும். லி வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக மட்டும்தான் எங்களுடைய அமல்கள் இருக்கணும். இப்படி இருந்தால் மாத்திரம்தான் இதனுடைய நன்மையை நாங்கள் முழுமையாக அடைந்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இன்னொரு 5-6 நாட்களில் இந்த துல்ஹஜ் மாதத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். அதில் முதல் 10 நாட்கள் மிக மிக சிறப்புக்குரிய நாட்கள். நல்ல பொக்கிஷமாக நினைத்து எங்களுடைய அமல்களை நாங்கள் அதிகம் செய்யணும். அதுபோக ஹஜ்ஜில் கடமையாக்கப்பட்டவர்கள் கட்டாயம் ஹஜ்ஜை நிறைவேற்ற முன்னுக்கு வரணும். அதை ஹஜ் செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்யணும். அதுபோக ஹஜ் செய்கிறது எல்லாம் வஜ்ஹில்லாம், அல்லாஹ்வுடைய முகத்துக்காக மட்டும் உள்ளத்தில் பதிவு செய்யுங்க. யாருக்காக யாரும் புகழ தேவையில்லை, யாரும் பேச தேவையில்லை. இன்றைக்கு அவன் பேசுவான், நாளைக்கு நம்மளை கேவலமாக கதைக்க தான் செய்வான். இன்றைக்கி நல்லா பேசுகிறவன் நாளைக்கு திட்டத்தான் செய்வான். மக்களுடைய முகத்தை மக்கள் பேச வேண்டும் என்பதை ஒரு அளவும் எதிர்பார்க்காங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மளை என்ன செய்யணும், புகழணும், அல்லாஹ் நமக்கு ஒரு அந்தஸ்தை வழங்கணும். இந்த ஒரு நோக்கத்தில் கட்டாயம் எங்களுடைய இந்த கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை கூறி எனது முதல் உரையை முடித்துக்கொள்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா முஹம்மத் பின் அப்துல்லா மபாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் பெருநாளைக்கு அடுத்தபடியாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வணக்கம்தான் குர்பானி. இந்த குர்பானியை மிக விரிவாக பேச வேண்டும், ஆனால் பேசுகிறதுக்குரிய நேரம் இல்லை. ஆனால் கட்டாயம் உணர வேண்டிய சில விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சாதாரண ஒரு சுன்னத்தாக நினைத்து கொண்டிருக்கிறாங்க. சில பேர் செஞ்சால் நன்மை, செய்யாட்டி பிரச்சனை இல்லை, இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு தான் இந்த குர்பானியை நிறைய பேர் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறாங்க, வலியுறுத்திருக்கிறாங்க. அது ஒரு செய்தியினூடாக நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். நாங்களும் அறிந்த ஒரு விஷயம்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜு பெருநாளை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது, இந்த ஹஜ்ஜு பெருநாளை யார் முறையாக தொழுதுட்டு அதற்கு பிறகு யார் கால்நடைகளை அடுத்து பலியிடுகிறார்களோ இவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிற நேரத்தில் ஃபமன் ஃபஅல ஹாதா ஃபகத் அஸாப சுன்னத்தனா, இப்படி செய்கிறவங்க நம்முடைய சுன்னத்தை நிறைவேற்றிட்டாங்க, நம்முடைய சுன்னத்தில் அடிப்படையில் வழிபட்டுட்டாங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒமன் நஹர ஃப இன்னமா ஹுவ லஹ்முன் யுகத்திமு லி அஹ்லிஹி, யார் முற்படுத்துகிறாங்களோ பெருநாளைக்கு முன்னுக்கு யார் அடுத்துக் கொள்கிறார்களோ இதனுடைய நிலைமை என்ன, குர்பானி கொடுத்த நன்மை வராது, அது குடும்பத்துக்காக அடுத்ததை போன்றுதான். அப்போ குர்பானியை பொறுத்த வரைக்கும் பெருநாளைக்கு முந்தி அறுக்க இயலாது, பெருநாள் தொழுதுட்டு தான் அறுக்கணும். இதை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, தெளிவுபடுத்துகிறாங்க. தெளிவுபடுத்தின உடனே அபூ புர்தா இப்னு நியார் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்குறாங்க. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால்,
மக்கள் அந்த உறவினர்கள் சொந்த பந்தங்களாம் டக்குன்னு சாப்பிடணும் என்பதற்காக பெருநாளைக்கு முந்தைய அறுத்துடுறாரு, அழுத்து பள்ளியிட்டுறாரு. இது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதுதான் என்னுடைய வழிமுறை, பெருநாளைக்கு தொழுகை பிறகுதான் இந்த குர்பானி அறுக்கணும் என்கிற சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இவர் கேட்குறாரு, யார சொல்லலாம், நான் பெருநாளைக்கு முந்தி அறுத்துட்டேன், என்னுடைய நிலைமை என்ன? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சட்டத்தை ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அது பெருநாளைக்கு போகிற வரைக்கும் அறுத்தா ஒரு குடும்பத்துக்காக அறுத்ததாக தான் வரும். சொன்ன உடனே அந்த நபி தோழர் கேட்குறாரு, யார சொல்லலாம், இதற்கு பதிலாக என்ற வேறு ஒன்றுமே இல்லை, 6 மாத ஆட்டுக்குட்டி இருக்குது, 6 மாதம் அடைந்த ஒரு பிராணி தான் இருக்குது. இதை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன 6 மாத குட்டியை அறுக்கிற தடை குர்பானியை பொறுத்த வரைக்கும் அது என்ன செய்யணும், முசனா என்ற ஒரு அந்தஸ்தை அடைந்திருக்கணும், அதில் கிட்டத்தட்ட ஒரு பல்லு முளைக்கக்கூடிய அந்த பருவத்தை அடைந்திருக்கணும். ஆனால் இந்த சஹாபி கேட்கக்கூடியது என்ன, அந்த பிராணியை அறுக்கிறதுக்கு தடையான ஒரு கட்டத்தை கேட்குறாரு. 6 மாத ஒரு குட்டி தான் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தவிர வேறு யாருக்கும் இது இல்லை, நீங்கள் தவறு செஞ்சதுனால இதை அறுத்து என்ன செய்யுங்க, அதை நிவர்த்தி செய்யுங்க. இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு ஒரு தெளிவை தருது. என்ன தெரியுமா, ஒரு தவறை செஞ்சிட்டாரு. என்ன தவறு, குர்பானி அறுத்திருக்கிறாரு, பிராணியை அறுத்திருக்கிறாரு. என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னால் பெருநாளைக்கு தொழுகைக்கு முந்தி அறுத்துட்டாரு. அதுக்கு பிறகு கேட்குற நேரத்தில் எதை அறுக்கக்கூடாதுன்னு சொல்ல தடை செஞ்சாங்களோ அதையே அறுத்து நிவர்த்தி செய்ய சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது புரிந்து கொள்ளலாம் இதில் இருந்து. ஏன்னா செஞ்சால் நன்மை, செய்யாட்டி பிரச்சனைன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கோங்க, சாதாரண நன்மை தானே. சாதாரண நன்மைன்னா ரசூலுல்லாஹ் சாதாரணமாக விட்டுருப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, எதை தடை செஞ்சாங்களோ அந்த பிராணி உங்களுக்கு மட்டும், உங்களுக்காக மட்டும் என்ன செய்கிறேன், அனுமதி தாரன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நம்ம அந்த ஆடு மாடு அறுக்கக்கூடிய அந்த வசதியை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம குர்பானியை என்ன செய்யணும், கட்டாயம் நிறைவேற்றணும். அப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொன்னால் இதை உணர்ந்து செயல்படுறதே இல்லை. இதை உணர்ந்து நம்ம என்ன செய்கிறது இல்லை, செயல்படுறதே இல்லை. இன்றைக்கு குர்பானியை ஒரு மாட்டை கொடுக்கக்கூடிய வசதி இருக்கும், ஆனால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இல்லை அந்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அந்த தொழில் பொருளாதாரத்தை போட்டுட்டேன், இப்போ கஷ்டமாக இருக்குது, வார வருஷம் கிட்டத்தட்ட 20 வருஷம் நிறைய பேர் கடந்து போயிருக்கும். சில நேரத்தில் 5 வருஷம் கடந்து போய்த்திருக்கும். சிலவங்க நீயத்தை வச்சு மௌத்தாகி போய்த்திருப்பாங்க. என்ன நடக்குன்னா சரியான முறையில் உடறதில்லை. என்ன நினைக்கிறோம் தெரியுமா, சாதாரண ஒரு கடமை போல நினைக்கிறோம். கட்டாயம் விளங்கிக்கோங்க. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு ஒட்டகத்தை கொடுக்க வசதி பெற்றவங்க ஒட்டகத்தை கொடுங்க, ஒரு மாட்டை கொடுக்குற வசதி பெற்றவங்க மாட்டை கொடுங்க, அதுக்கும் வசதி இல்லையா ஒரு ஆட்டை கொடுங்க. இது மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லலை, இன்னும் அதுக்கு மேலாவிட்டால் ஒரு ஒட்டகத்தை 10 பேர் சேர்ந்து கொடுங்க. ஒரு ஒட்டகத்தை ஒருத்தருக்கு கொடுக்க வசதி இல்லைன்னா ஒரு 5 பேர், ஒரு 6 பேர், ஒரு 7 பேர், கூட ஒரு 10 பேர் சேர்ந்து சரி கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, வலியுறுத்துறாங்க. அதே மாதிரி ஒரு மாடை எடுத்துக்கணும்னு சொன்னால் கூட ஒரு 7 பேர் தான் என்ன செய்யணும், சேர்ந்து கொள்ளலாம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாவது இதை சேர்ந்து கொடுக்கணும் என்பதை வலியுறுத்துறாங்க. உண்மைக்கு சொல்ல போனால் நிறைய பேர் கொடுக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கிறோம். இன்றைக்கி பாவிக்கக்கூடிய ஃபோன் எடுங்க, உண்மைக்குமே அந்த ஃபோன் இல்லாமல் வாழவே முடியாதுன்னு சொல்ல இயலாது. இன்றைக்கி பாவிக்கக்கூடிய ஃபோனை எடுத்தால் கிட்டத்தட்ட 2 மாடு வாங்கக்கூடிய அளவுக்கு ஃபோனே இருக்குது. இன்றைக்கி 2 மாடு வாங்கக்கூடிய அளவுக்கான ஃபோனை கையில் வச்சுருக்கிறோம். அல்லது சாதாரண ஒரு ஃபோன் எடுத்தாலும் ஒரு ஆட்டை கொடுக்குற அளவுக்கு ஒரு ஃபோனுடைய விலை இருக்குதா இல்லையா? அப்போ ஃபோன் ஒரு டிஸ்பிளே ஃபோனாக மாற்றுறோம், சாதாரண ஒரு டேமேஜ் ஆகினா புது ஃபோன் வாங்குகிற நிலைமைக்கு தள்ளப்படுறோம், புது ஃபோன் வாங்குகிறோம், ஆனால் கடமையை மறந்துடுறோம். இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் செய்கிறோமா இல்லையா? எவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 40-50,000க்கு மேலே தான் செய்கிறோம். ஒரு பங்குக்கு கிட்டத்தட்ட 30,000-35,000 தான் வரப்போகுது, ஒரு 40,000 வரப்போகுது. ஆனால் இதுக்கு என்ன செய்கிறோம், அது இன்னும் கடமையின் அந்தஸ்து அடையலை. ஆனால் சாதாரண ஃபோன் உடஞ்சிட்டா புது ஃபோன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குது, புது ஃபோன் வாங்குறதுக்கு பொருளாதாரம் இருக்குது. என்ன பொருளாதாரம் இல்லை, கடமையாக்கப்பட்ட இந்த குர்பானியை நிறைவேற்றுறதுக்கு பொருளாதாரம் இல்லை. அப்போ நம்ம எவ்வளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த துல்ஹஜ் மாதம் மிக மிக சிறப்புக்குரிய மாதம். இதில் நமக்கு கடமையாக்கப்பட்ட மிக முக்கியமான விஷயங்களில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதும், அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போகாட்டியும் இங்கே இருக்கக்கூடிய நமக்கு குர்பானி கொடுக்குறதும் ஒரு கடமையாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்குது. 7 மாத அளவுங்க மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நிறைவேற்றணும் சொன்னால் அதனுடைய நன்மையை கணக்கில்லாத முறையில் நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அடைய இருக்கக்கூடிய இந்த பொக்கிஷமான இந்த மாதத்தை நல்ல முறையில் கடந்து செல்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.